ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போறோம்னா 2022ல் ஒரு இட்டாலியன் ஹாரர் ஸ்லாஷர் படமா வெளியே இருக்க த கோல்ட் ஸ்மித். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு திருடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்படி போன இவங்க வாழ்க்கையே ரணக்கொடூரமா மாற போகுதுன்னு அப்ப தெரியாது. அப்படி என்னென்ன சம்பவங்கள்லாம் இவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளேஷன் போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 3 சின்ன பிள்ளைங்க, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு யார்கிட்டயோ எதையோ திருடிட்டு வேகமா ஓடி வருதுங்க. அந்தாலும் பின்னாடியே இந்த பசங்களை துரத்திக்கிட்டே வராரு. ஒரு கட்டத்துல அவங்க எதை திருடிட்டு வந்தாங்களோ அதை கீழே போட்டுறாங்க. இந்த கேப்ல அந்தாலும் அந்த பொருளை எடுத்துறாரு. இந்த பசங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்க அந்த ஆளுகிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த பொண்ணு இருக்குல்ல, அது டப்புன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த ஆளை கொன்னே போட்டுருது. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டுட்டு இப்ப படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள இப்ப 2 பேரு, அதுவும் வயசானவங்க. அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க எப்ப பார்த்தாலும் எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க, அதான் நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம இல்லாதப்ப அவன் பொழைச்சுக்குவான்ல. இங்க பாரு, நான் ஒன்னும் அவனுக்கு சொல்லி தராம இல்ல, அவனுக்கு சொல்லி தந்துட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னமுமே அவனுக்கு பிராக்டிஸ் தேவை, அப்பதான் இந்த வேலையெல்லாம் அவனால கரெக்டா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இப்ப வீட்டுக்கு வெளியில பார்த்தா கார்ல ஒரு 3 பேர் வெயிட் பண்றானுங்க. இந்த 3 பேர் யாருன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு 3 சின்ன பசங்க வந்தாங்கல்ல, அவனுங்க தான் இப்ப வளர்ந்துட்டானுங்க. சரி, சின்ன வயசுலதான் சோத்துக்கு வழி இல்லாம திருடி தின்னுட்டு இருந்தானுங்கன்னு பார்த்தா இப்ப வரைக்கும் அவனுங்க திருட்டு தொழில விடவே இல்லை. இந்த 2 பேர் இருக்கானுங்கல்ல, அதுல ஒருத்தனோட பேரு ஸ்டீஃபன், இன்னொருத்தனோட பேரு ராபர்ட். இப்ப ஸ்டீஃபன் ராபர்ட் கிட்ட, டேய் நீ சொல்லிதான் இந்த வீட்டுல திருடலாம் சொல்லி வந்திருக்கோம், ஆனா இந்த வீட்டை பார்த்தா பெருசா எதுவுமே இருக்க மாதிரி தெரியலையேடா. இங்க பாரு, நான் பிளான் பண்ணி என்னைக்குமே தப்பா போனதே கிடையாது. இந்த வீட்டுல இருக்குது 2 வயசானவங்க மட்டும்தான், அதுவும் ஷார்ப்பா 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. அப்படியா? அதான் 9:15 ஆச்சு, இன்னும் அவங்க தூங்கவே இல்லை. ஏய், டைமிங்க்கு தூங்குறதுக்கு அவங்க என்ன ரோபோவா? ஒரு 10 நிமிஷம் லேட்டா தூங்குவாங்க, வெயிட் பண்றா. இப்ப நம்மளோட பிளான் என்னன்னா, உள்ள போறோம், அந்த லேப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் அடிக்கிறோம், லைஃப்ல செட்டில் ஆகுறோம், ஓகேவா? எனக்கு என்னமோ இன்னும் உன் மேல நம்பிக்கையே இல்லை. ஏய், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ கார்ல ஏறு, நானும் அரியானாவும் போயிட்டு வரோம். அந்த பொண்ணோட பேர் தான் அரியானா. அதெல்லாம் முடியாது, போனா எல்லாரும் சேர்ந்து தான் போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டோட லைட் இப்ப ஆஃப் ஆயிடுது. ஏய், அங்க பாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, தூங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டுக்குள்ள நுழையறதுக்கான சரியான சந்தர்ப்பம். வாங்க பொறுமையா சத்தம் போடாம கிட்ட போலாம் அப்படின்னு இவங்களும் இப்ப இறங்கி நடந்து போறாங்க. இவங்க முகத்தை அவங்க 2 பேரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு ஒரு மாஸ்க் வேற போட்டிருக்காங்க. இவனுங்க கையிலேயே ஒரு டம்மி கீ வேற வச்சிருக்கானுங்க. அதை வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் அலாமையும் இப்ப ஆஃப் பண்ணி விட்டுறானுங்க. கையில ஆளாளுக்கு ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு அந்த லேப் எங்க இருக்கு அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறானுங்க. ஆனா அந்த லேப் எங்கேயுமே காணோம். டே ராபர்ட், லேப் வீட்டுக்குள்ளதானடா இருக்குன்னு சொன்ன, எங்கடா லேபையே காணோம்? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை லேப்னா வீட்டுக்கு வெளியில எங்கேயாவது இருக்குமோ? இப்பதானே வீட்டுக்கு வெளியில இருந்து வரோம், வீட்டுக்கு வெளியில லேப் மாதிரி எதுவுமே கிடையாது. சரி விடு, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அந்த கிழட்டு பையில 2 மிரட்டுனா லேப் எங்க இருக்குன்னு அவனே சொல்ல போறான் அப்படின்னு கதவை உடைச்சிட்டு அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள போயிடுறானுங்க. போயிட்டு கன்னை காமிச்சு, டேய் கிழவா, மரியாதையா உங்க வீட்டுல லேப் எங்க இருக்குன்னு சொல்லிடு. இருங்க, முதல்ல நீங்க எல்லாம் யாரு, எப்படி உள்ள வந்தீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், லேப் எங்கடா இருக்கு? லேபா? நீங்க எந்த லேபை பத்தி கேக்குறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது, பொய் சொல்லாத, பொய் சொன்னீங்கன்னா சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த வயசான அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள போட்டு அடிக்கிறானுங்க. இங்க பாரு, இப்ப மட்டும் உன் வீட்டுல லேப் எங்க இருக்குன்னு நீ சொல்லல, அவங்கள குத்தி கொன்னுட வேண்டா. சரி சரி, கோவப்படாதீங்க, லேபுக்கு நானே உங்களை கூட்டிட்டு போறேன், என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த தாத்தாவும் கீழே இப்ப கூட்டிட்டு போறாரு. நான் இப்ப லேபை ஓபன் பண்ண போறேன், நீங்களும் லேபுக்குள்ள போறீங்க. லேபுக்குள்ள போறத பத்தி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? என்னடா உளறிட்டு இருக்க? லேபுக்குள்ள போறதுக்கு தானே இந்த வீட்டுக்குள்ளேயே நாங்க வந்திருக்கோம், மரியாதையா லேப் தரடா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கபோர்டு மாதிரி இருக்கு. அந்த கபோர்ட்ல தான் அந்த லாக்கே இருக்கு. அந்த லாக்கை போட்ட உடனே இப்ப ஒரு டோரும் ஓபன் ஆகுது. உள்ள பார்த்தா கொஞ்சம் நகையெல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த தாத்தா இருக்காருல்ல, அவரு நகை செய்யறவரு. அதை இவனுங்க பார்த்துட்டு, என்ன இவ்வளவு நகை தான் இருக்கு, லேப் ஃபுல்லா நகையா இருக்கும்னு நினைச்சேன். டேய், கிடைச்சதே பெருசு, வா எடுத்துட்டு முதல்ல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு இவனுங்களும் அந்த ரூம்குள்ள போறானுங்க. ஒருத்தன் உள்ள போயிடுறான். மிச்சம் 2 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்க இந்த தாத்தாவையும் பாட்டியும் ஒரு சேர்ல வச்சு இப்ப டைட்டா கட்டி விட்டுறானுங்க. அடுத்து 3 பேருமா சேர்ந்து அவனுங்க கொண்டு வந்த பேக்ல அந்த நகையை பூரா அள்ளி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இப்போ ஒரு டோர் ஓபன் ஆச்சுல, அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. இவனுங்க உள்ளே மாட்டிக்கிறானுங்க. இவனுங்களும் அந்த கதவை போட்டு தட்டு தட்டானுங்க. அந்த கதவு திறக்கவே மாட்டேங்குது. அந்த ராபர்ட் இருக்கான்ல, அவன் டே கிளவா, டோரை லாக் பண்ணிட்டியா, மரியாதை திறந்து விடுறா. டேய், நீ என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் தானே அவர் சேர்ல வச்சு கட்டி போட்டுட்டு வந்தோம், அவரால் எப்படா லாக் பண்ண முடியும்? இன்னொன்னு யோசிச்சியா? அவரால் இப்ப ஓபனும் பண்ண முடியாது, என்ன பண்றது அப்படின்னு இவனுங்களுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த தாத்தா இருக்காருல, அவர் கையில கட்டர் வச்சிருக்காரு போல. அந்த கட்டர் மூலமா
மூலமா அந்த கட்டை அவரே கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வீட்டுக்கு வெளியில பார்த்தா இப்போ ஒரு போலீஸ் கார்ல வந்துட்டு இருக்காரு. அவரு இவனுங்க திருடருங்க 3 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்த காரை பார்த்துட்டு இது என்னடா காரு நம்ம ஏரியால புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு அவரும் இப்ப தாத்தா வீட்டை நோக்கி வராரு. இவங்க 2 பேரும் ஒரு வழியா அந்த கட்டர் மூலமா கட்டை அவுத்துட்டாங்க. கரெக்டா இப்ப காலிங் பெல்லும் அடிக்குது. இவங்க போய் கதவை திறந்து பாக்குறாங்க. வெளியில போலீஸ். வாங்க சார், என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இல்ல உங்க வீட்டுக்கு வெளியில ஒரு கார் நிக்குதே, உங்க வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்களா? இல்லையே, அப்படி யாரும் எங்க வீட்டுக்கு வரல. அது மட்டும் இல்ல, இது மாதிரி ரீசெண்ட் டேஸ்ல நான் நிறைய கார் பாக்குறேன். இது மாதிரி தனியா இருக்க வீட்டெல்லாம் நோட்ட விட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்சா அந்த பசங்களெல்லாம் சீக்கிரமா பிடிச்சிருங்க, கவலையப்படாதீங்க, அதுக்கு தானே நாங்க இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காக இந்த தாத்தா என்னோட வீட்டுக்கு திருடங்க வந்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லாம மறைக்கிறாருன்னு இப்ப நமக்கு தெரியல. அவனுங்க 3 பேரும் உள்ள வரும்போது ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்தானுங்கல்ல, அது கீழே கிடக்கு. அதை அந்த போலீஸ் பாத்துறாரு. என்னமா ஏதோ மாஸ்க் மாதிரி இருக்கு? அதுவா, என்னோட பேர பசங்க எல்லாம் இன்னைக்கு விளையாட வந்திருந்தாங்க, அவனுங்க விட்டுட்டு போயிட்டானுங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை அந்த அம்மா எடுத்துட்டு போயிடுறாங்க. சரி சார், நானும் ரவுண்ட்ஸ் போறேன், நைட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. பரவாயில்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சார், நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அலாரம்லாம் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு தூங்குங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிளம்பி போயிடுறாரு. இவனுங்க 3 பேரும் போன் எடுத்து பாக்குறானுங்க. போன்ல சிக்னலே இல்ல. டேய், போன்லயும் சிக்னல் இல்லடா, இப்ப என்னடா பண்றது? நம்மளும் உள்ள மாட்டிக்கிட்டோம், அவங்களையும் கட்டி போட்டு வச்சுட்டோம். இப்ப அவங்களாலையும் நம்மள திறந்து விட முடியாது. ஒருவேளை அவங்க 2 பேரும் கட்டை அவுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது. நேரா போய் போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. ஐயோ, இப்ப எப்படிதான்டா இங்கிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கானுங்க. இந்த தாத்தா இருக்காருல்ல, அவரு அவங்க வீட்டு செவுத்துல ஒரு போட்டோ மாதிரி இருக்கு. அந்த போட்டோவை எடுத்தா அந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு குட்டி மானிட்டர் இருக்கு. அந்த மானிட்டர்ல இந்த லேபுக்குள்ள இவனுங்க என்னெல்லாம் பண்றானுங்க, என்னெல்லாம் பேசுறானுங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. ராபர்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான், கோவத்துல எல்லா பொருளையும் போட்டு டம்மு டம்முன்னு உடைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தாத்தா இருக்காருல்ல, அவரு காய்ஸ் அங்க இருக்க எதையும் உடைக்காதீங்க, உடைச்சிங்கன்னா அப்புறம் நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்னு வெளியில உட்காந்துக்கிட்டு பேசுறாரு. அது உள்ள கிளியரா கேக்குது. ஏய் கிளவா, நீ எப்படி பேசுற அப்படின்னா கை கட்ட அவுத்துக்கிட்டியா? இங்க பாரு, மரியாதை இந்த கதவை திறந்து விட்டுரு. இங்க பாருங்க, எனக்கு ஆர்டர் பண்ற நிலைமையில இப்ப நீங்க கிடையாது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க எதுக்காக இங்க வரணும், இந்த ரூமுக்குள்ள மாட்டணும், நான் கை கட்ட அவுத்துக்கணும், இப்போ உங்ககிட்ட பேசணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா நான் ஏன் இன்னும் உங்களை போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா இவனுங்களுக்கு எதுவுமே புரியல. சரி சரி பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவுமே புரியலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு கிளவா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உன்னை சுட்டு கொன்னுடுவேன். சுட்டினா எனக்கு எதுவுமே ஆகாது. புல்லட் பவுன்ஸ் ஆகி திரும்பவும் உன் மேலதான் வந்து படும். தெரியாதனமா ஒருவேளை அந்த புல்லட் அரியானா மேல பட்டுருச்சுன்னு வை, அப்புறம் அவ பூனைய யார் பாத்துப்பா? ஏய் ஒரு நிமிஷம் இரு, என்னோட பேரு அரியானான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம என் பூனையை பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி மட்டும் இல்ல, ஸ்டீஃபன், ராபர்ட் அவங்க 2 பேரை பத்தி கூட எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசி எங்களை குழப்பலாம் நினைக்காத. இப்ப என்ன, உனக்கு எங்களை பத்தி பேர் மட்டும் தானே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதானே? மத்தபடி எங்களை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நிறைய விஷயம் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏய் கிளவா, சும்மா நடிக்காத, உனக்கு எங்களை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா இருக்காருல்ல, அவரு இவனுங்க பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவனுங்களை பத்தி மட்டும் இல்ல, இவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு வரலாறே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்டீஃபன், உன்னை பத்தி ஒரு விஷயம் எனக்கு இன்னும் நல்லாவே தெரியும், அதை சொல்லட்டா? என்ன தெரியும், முடிஞ்சா சொல்லு. 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ராபரிக்கு பிளான் போட்டீங்க. ஆனா கடைசி நேரத்துல அதை பண்ண வேணாம்னு சொல்லி பிளானை கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்போ இதுல அரியானாக்கும் ராபர்ட்டுக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க எந்த பொருளை திருடணும்னு நினைச்சீங்களோ அதை ஸ்டீஃபன் அதுக்கு முன்னாடியே திருடி வச்சுட்டான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பிளான் கேன்சல் அப்படின்னு போய் சொல்லிட்டான். ஏய் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, இதெல்லாம் யார் உனக்கிட்ட சொன்னா? கைஸ், இவனை நம்பாதீங்க, இவன் நமக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறான், நம்மளே அடிச்சுக்கிட்டு சாகணும், அதுதான் அவனோட பிளான். இங்க பாருங்க, நீங்க அடிச்சுக்கிட்டு சாகுங்க இல்ல சாகாம போங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீதான் என்னை பத்தி என்ன தெரியும்னு கேட்டுக்கிட்டே இருந்த, அதனாலதான் நானும் எல்லா உண்மையும் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அரியானாவுமே ஸ்டீஃபன் கிட்ட, ஸ்டீஃபன் அவர் சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லு. டேய் என்னடா நீங்களும் என்னைய சந்தேகப்படுறீங்க, அவன் யாரா இப்ப வந்தவன், நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், என்ன நம்புங்கடா. உன்னை நம்புறதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு ஸ்டீஃபன் தான் அந்த பேங்கை வாட்ச் பண்றதுக்காக வந்திருக்கான். வந்து பார்த்துட்டு இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கான், டேய் அந்த பேங்குக்கு வெளியில எப்போதுமே 2 செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, அதனால அந்த பேங்குக்குள்ள போகவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியே பேங்க் வாசல்ல நமக்கு காமிக்கிறாங்க, அப்படி எந்த ஒரு செக்யூரிட்டியுமே அங்க இல்ல. இவனுங்க கிட்ட அதனால பிளான் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் உள்ள போய் பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கான். அந்த மொத்த பணத்தையுமே இவனே எடுத்துக்கிட்டா, இது உங்க 2 பேருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. இப்ப கூட அந்த ரூம்குள்ள அவன் என்ன தெரியுமா சொல்றான், கொஞ்ச நேரம் அந்த 2 செக்யூரிட்டிஸும் வெளியில போயிருந்தாங்க, அந்த டைம்ல தான் நான் உள்ள போய் எடுத்துட்டு வந்துட்டேன்
அப்படின்னு இப்பயுமே அவங்க 2 பேர்கிட்டயும் உருட்டிக்கிட்டு தான் இருக்கான். இதையெல்லாம் சொல்லி முடிச்சா அவனுங்க 2 பேரும் இப்பயுமே நம்புற மாதிரி தெரியல. என்னடா நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? சரிடா, வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் கோவமா போயிடுறான். தாத்தா இருக்காருல, அந்த மானிட்டரை மியூட் பண்ணிட்டு இப்ப வந்து கூலா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா வந்து, ஆமா உள்ள ஒரு 3 பசங்க இருந்தாங்களே என்ன நாங்க? அவங்க இன்னும் நல்லா தான் இருக்கானுங்க. இன்னுமா நல்லா இருக்கானுங்க? அப்படி நல்லா இருந்தானுங்கன்னா நான் வேணா போய் அவனுங்களுக்கு கேக் செஞ்சு கொண்டு வரவா? ஏன் சாப்பாடே செஞ்சு ஒரு விருந்து போட? அவனுங்க எல்லாம் கிரிமினல்ஸ், அவனுங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க 3 பேரும் அந்த ஆளுக்கு அப்படி நம்மளை பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னு கேட்ட உடனே தாத்தாவே வந்து ரிப்ளை பண்றாரு. உங்களை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ராபர்ட் கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். டேய் அந்த ஆளை நம்பாதீங்கடா, அவன் என்ன சொல்றானே எனக்கு புரியல. யோ எனக்கு எப்படியா தெரியும்? உண்மையை சொல்லு ராபர்ட், உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. யோ சத்தியமா எதுவுமே இல்லையா? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சேரெல்லாம் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான். அரியானா இருக்குல்ல, அது வந்து டேய் இருடா நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு அதுவே கேமரா முன்னாடி வந்து, இங்க பாருங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம், உங்களோட வீட்டுக்குள்ள நாங்க வந்திருக்கவே கூடாது, நாங்க படிக்கல, வேலைக்கும் போக முடியல, சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியல, அதனாலதான் நாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டோம், இது எங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டுமே, நாங்க திருந்திட்டோம். அது மட்டும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸும் திருந்திட்டாங்க. என்னது ஃப்ரெண்ட்ஸா? நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்னா நேர்மையா இருக்கணும், ஆனா நீங்க 3 பேருமே நேர்மையா இல்ல. சரி நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க நேர்மையா இல்லதான். ஒருவேளை எங்களுக்கு தெரியாம அவன் பணத்தை எடுத்திருந்தா கூட நாங்க 2 பேரும் அவனை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இப்ப தயவு செஞ்சு இந்த கதவை மட்டும் திறந்து விடு. பரவாயில்லையே, இங்க இருந்து வெளியில போகணுங்கிறதுக்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்ற மாதிரி நல்லாவே நடிக்கிறீங்க. சரி ஓகே, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டீஃபனை மன்னிச்சிட்டீங்க. ஒருவேளை ஸ்டீஃபன் உங்களை மன்னிக்காம போயிட்டான்னா நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலையே. நான் ஏன் அவங்கள மன்னிக்காம போகணும்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஆனா நீ அவங்க 2 பேருக்கு உண்மையா இல்ல, அவங்க 2 பேரும் உனக்கு உண்மையா இல்ல. இங்க பாரு, நீ என்ன சொல்ல வரியோ அதை நேரடியா சொல்லு, சுத்தி வளைச்சு சொல்லாத. சரி இரு நானே சொல்றேன். நீ லவ் பண்றியே பக்கத்துல நிக்கிற அந்த அரியானா, அவ கொஞ்ச நாள் உன்னை விட்டு தனியா போயிருந்தாலே ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு, அவ எங்க போயிருந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரியானா பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. டே கிளவா, நீ எதையாவது சொல்லிட்டு இருக்க, மரியாதையா இந்த கதவை வந்து திறந்து விடு. ஏ இருமா, என்னமா இவ்வளவு நேரம் அவ்வளவு பாசமா என்கிட்ட பேசிட்டு இருந்த, இப்ப உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்ல போறேன்னு தெரிஞ்ச உடனே இப்படி கொந்தளிக்கிற? அரியானா கொஞ்ச நேரம் வாய மூடு, அவர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்டே ஆகணும். அவர் நமக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறாரு. சரி அப்படியே இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்டே ஆகணும், கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்ட்டு தாத்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவரும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவ ஃபேமிலி ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனால அது அதுக்கு கிடையாது. அந்த டைம்ல அவ பிரெக்னெண்டா இருந்தா. அவ பிரெக்னென்ட் ஆனா அந்த விஷயத்த முத யார்கிட்ட சொல்லணும்? உன்கிட்ட தானே சொல்லணும். ஆனா உன்கிட்ட இருந்ததா அவன் மறைஞ்சு ஓடுனா. காரணம் என்னன்னா அந்த குழந்தைக்கு அப்பா நீ கிடையாது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவளை அபார்ட் பண்ணிட்டா. அவளுக்கு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து உன் கூடயே சேர்ந்துக்கிட்டா. இல்ல அவர் சொல்றத நம்பாத, அவர் போய் சொல்றாரு. போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆமா, அபார்ட் பண்ணும்போது அவளாவே தனியா டிசைட் பண்ணிருப்பா நீ நினைக்கிறியா? ஏன் ராபர்ட் கிட்ட கேட்டுட்டு கூட டிசைட் பண்ணிருக்கலாம்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நீ மன்னிக்கவா போற அப்படின்னு தாத்தா நல்லா ஏத்தி விட்டுறாரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? இரு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கட் பண்ணா அப்படி இப்ப பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. எல்லாரும் சம போதையில வர இருந்திருக்காங்க. அந்த போதையில நம்ம அரியானா ஸ்டீஃபன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராபர்ட்டோட க்ளோஸா இருந்துட்டாலாம். காலையில விடிஞ்சு போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் அரியானாக்கு ரியலைஸா ஆயிருக்கு. சரி இதை யாருக்கும் தெரியாம அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்ச நாள்லயே இது பிரெக்னென்ட் ஆயிருச்சு. ராபர்ட் இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கான். ஆனா இதுதான் அவன் கூட சண்டை போட்டுட்டு போய் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுச்சு. இப்ப அந்த ரூமுக்குள்ள ஸ்டீஃபன் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த கதை பூரா அப்படியே ஆப்போசிட்டா ராபர்ட்டுக்கு எதிராக திருப்பி விட்டுருச்சு. அவன் தான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா அப்படின்னு பொய்ய சொல்லிருச்சு. இவனும் பயங்கரமா கடுப்பாயிடுறான். ராபர்ட் ஏண்டி இப்படி பச்சை போய் பேசுற? அந்த குழந்தைய வளர்க்கலாம் நான் சொன்னேன், நீ தான் அபார்ட் பண்ணுன்னு போய் அபார்ட் பண்ணிட்டு வந்த அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீஃபன் ராபர்ட்டை போட்டு அடிக்கிறான். டேய் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு. டேய் அவ போய் சொல்றாடா, நான் அந்த குழந்தைய வளர்க்கலாம் தான் சொன்னேன். ஏன்டா நீ அவளுக்கு குழந்தை கொடுத்ததே நான் தப்புங்கிறேன், இதுல நீ வளர்க்கலான்னு வேற சொல்லியிருக்க அப்படின்னு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல ராபர்ட் கடுப்பாயி கன் எடுத்து அவன் முன்னாடி நீட்டிடுறான். இங்க பாரு, இனிமே ஒரு அடி என் மேல விழுந்துச்சு சுட்டு கொன்னுடு வேண்டாம், பின்னாடி போ அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீஃபனும் இப்ப பொறுமையா பின்னாடி வரான். அவன் கிட்டயுமே ஒரு கன் இருக்கு, அது டேபிள் மேல இருக்கு. டக்குன்னு அந்த கன் எடுத்து சுடுறான். பார்த்தா உள்ள புல்லட் இல்ல. என்னைய வாடா சுட பாக்குற அப்படின்னு ராபர்ட் ஸ்டீஃபனை சுட்டு அங்கேயே கொன்னு போட்டுறான். டேய் நீ என்ன காரியம்டா பண்ணிருக்க? அவனை சுட்டு கொன்னுட்டடா, நீ எதுக்குடி
தேவையில்லாம அபார்ஷன் பத்தி எல்லாம் அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன ஒரே சத்தமா இருக்கு, 3 பேர்ல ஒருத்தன் செத்து போயிட்டான். அப்படியா, யாரு? ஸ்டீஃபன். ஐயோ, ஸ்டீஃபனை செத்து போயிட்டான். அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே, பார்க்க அழகா வேற இருந்தான். சரி, அவனோட விதி முடிஞ்சு போச்சு, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போறாங்க. தாத்தா மைக்க மியூட் பண்ண மறந்துட்டாரு. சோ இவங்க 2 பேரும் வெளியில என்ன பேசுறாங்க அப்படின்னு உள்ள கிளியரா கேக்குது. 3 பேர்ல இப்ப ஸ்டீஃபன் செத்து போயிட்டான். நம்ம ஏன் நம்ம வேலைய ராபர்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றியா? ஏன் அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஆரம்பிச்சா என்ன? அட, அந்த பொண்ணை கடைசியா வச்சுப்போம், ராபர்ட் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அது சரியா வராட்டி கடைசியா அந்த பொண்ணை காப்பாத்திரலாம். சரி, அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னதான்டா பண்ண போறீங்க அப்படின்னு எதுவுமே புரியல. டக்குன்னு பார்த்தா வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. அந்த தாத்தா இருக்காருல, அவரு மறுபடியும் அந்த ஆபீசர் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதை இவங்க 2 பேரும் கேட்டுறாங்க. இது போலீஸா? அவங்க வந்தா நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு அந்த கதவை போட்டு பயங்கரமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா, எவ்வளவுதான் தட்டினாலும் வெளியில ஒரு இன்ச்சு கூட கேட்காது. தாத்தாவும் போய் இப்ப கதவை திறக்கிறாரு. நைட் டைம்ல மறுபடியும் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. பரவாயில்ல, என்ன விஷயமா மறுபடியும் வந்திருக்கீங்க? இல்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு திருட்டு கும்பல நான் பிடிச்சேன். அவங்களோட ஃபேஸ் மாஸ்க்கும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே கிடந்துச்சுல்ல, அந்த ஃபேஸ் மாஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால அந்த மாஸ்க் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுவும் இதுவும் ஒன்னான்னு நான் ஒரு டைம் செக் பண்ணிடுவேன். சரி, உள்ள வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு இப்ப உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. இந்த கேப்ல பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க போய் அந்த மானிட்டரை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இந்த போலீஸ் வந்து அந்த மாஸ்கை செக் பண்ணி பார்த்துட்டு இதுவும் அதே மாஸ்க் மாதிரி தான் இருக்கு. ஆமா, என்ன உங்க முகத்துல எல்லாம் ஒரே காயமா இருக்கு? அதுவா, வயசாயிடுச்சுல, போய் கிச்சன்ல இடிச்சுக்கிட்டேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு கையை பாக்குறாரு. அவனுங்க கையை கட்டி போட்டானுங்கல்ல, அதுவும் டைட்டா வேற கட்டி போட்டிருந்தானுங்க. அந்த ரத்த காயம் அப்படியே இருக்கு. இதையுமே அந்த போலீஸ் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ராபர்ட் இருக்கான்ல, அவன் கடுப்புல ஒரு ஷெல்ஃபை தள்ளி விடுறான். அந்த சத்தம் இப்ப வெளியில கேட்டுருது. என்ன, உள்ள ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் எந்த சத்தமும் இல்ல, இங்க எந்த ஆபத்தும் இல்ல, நீங்க கிளம்பலாம். இல்ல, அது என்னன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு இவர் பொறுமையா போய் செவுத்து பக்கத்துல காதை வச்சு பாக்குறாரு. அப்படியே பக்கத்திலேயே தான் அந்த போட்டோ இருக்கு. போட்டோக்கு பின்னாடி சின்னதா கேப் இருக்கு. இது என்னடா கேப் அப்படின்னு கலட்டி பார்த்தா பின்னாடி மானிட்டர் இருக்கு. என்ன, இந்த இடத்துல மானிட்டர் இருக்கு, அதையும் மறைச்சு வர வச்சிருக்கீங்க. இதை ஆன் பண்ணுங்க, இதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். அதுல ஒன்னும் இல்ல, அந்த மானிட்டர் வேலை செய்யாது. அப்படியா, நானே ஆன் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆன் பண்ணா உள்ள இவனுங்க 2 பேர் இருக்கதை அவர் பாத்துறாரு. ஏய், லேபுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதையா இந்த லேபை இப்பவே திறந்து விடுங்க. திறந்து விட முடியாது, அவங்க கிரிமினல்ஸ், அவங்களுக்கு இப்படிதான் நடக்கணும். இப்ப திறந்து விட போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி இருக்காங்கல்ல, கத்தி எடுத்துட்டு வந்து சதக்குன்னு போலீஸோட வயிற்றுலயே சொருகிடுறாங்க. அவ்வளவுதான், போலீஸும் அங்கேயே காலி. இவங்க 2 பேரும் நம்ம அவ்வளவுதான், இதுக்குள்ளேயே சாக போறோம்ல. இல்ல, நம்ம சாக மாட்டோம், எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ராபர்ட்டும் எல்லா செவத்தையும் டொம்மு டொம்முன்னு தட்டி பாக்குறான். ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமான சத்தம் வருது. ஏய் அரியானா, இங்க வாங்க, இங்க மட்டும் ஏதோ வித்தியாசமான சத்தம் வருது. ஏய் நல்லா பாடுறா, இங்க ஒரு கதவு இருக்கு. ஆமா அப்படின்ட்டு அந்த கதவை திறந்து பாக்குறாங்க. உள்ள பார்த்தா பேஸ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு வழி போகுது. இது வழியா போனா வெளியில போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வா, உடனே நம்ம போலாம் அப்படின்னு இவனுங்க எடுத்து வச்ச பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப கீழே இறங்கி வரானுங்க. கீழே பார்த்தா பயங்கர இருட்டு. ஒரே ஒரு ஃபைல் மட்டும் இருக்கு. அது என்ன ஃபைல்னா, மென்டல் ஹாஸ்பிட்டலோட ஃபைலு. அதை எடுத்து நம்ம அரியானா பாத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஸ்மெண்ட்ல இப்ப லைட் எல்லாம் ஆன் ஆயிடுது. ஸ்ட்ரக்சர்ல யாரோ ஒரு ஆளு படுத்து கிடக்குறாங்க. அங்க யாரோ படுத்திருக்காங்க பாரு. சரி, அவங்க கிட்ட போகாத, இங்க இருந்து எப்படி வெளியில போலான்னு அதை மட்டும் யோசி. எனக்கு என்னமோ இங்க இருந்து வெளியில போக முடியும்னு தோணல, எல்லா இடமும் லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ரூம் ஃபுல்லா ஏதோ ஒரு ஸ்ப்ரே இப்ப அடிக்குது. கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அரியானா மட்டும் இப்ப கண்ணை முழிக்குது. கை காலு முகம்னு எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. நம்ம அரியானாவை மட்டும் இல்ல, ராபர்ட்டுக்கும் இதே நிலைமை தான். ராபர்ட்டும் இப்ப பொறுமையா கண்ணை முழிச்சு பாக்குறான். தாத்தா அந்த பக்கத்துல இன்னொரு ஆள் படுத்து இருந்துச்சுல, அதுக்கு ஏதோ ஆபரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. டேய் கிளட்டு பயலே, மரியாதை இந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுரு, நானா அவுத்துட்டு வந்தேன், உன்னை கொன்னுடுவேண்டா அப்படின்னு சொன்னா அவர் லைட்டா அழகா ஒரு ஸ்மைல பண்ணிட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாரு. பாட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளா பொழுது விழுந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் குட் மார்னிங், இந்தாங்க ஜூஸ் கேக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன், ஜாலியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை பார்த்தாலே ஏதோ பைத்தியக்கார குடும்பம் மாதிரி இருக்கு. அவர் என்னமோ ஆபரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாருல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல. அச்சோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதுக்கு இந்த பாட்டி
சரி அது இல்லாட்டி என்ன, அதான் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுவும் கரெக்ட் தான், நான் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணணும், சாப்பிட்டுட்டு இந்த டெஸ்டிங்கை இவங்க கிட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டி கேக்கை கொண்டு வந்து ராபர்ட் கிட்ட, இந்த கேக்கை சாப்பிடு, உடம்புல கொஞ்சமாச்சும் தெம்பு வேணும்ல, உன் கேக்கை தூக்கி குப்பையில போடு, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படியா, வேணாட்டி போ. அரியானா இந்தாமா நீ சாப்பிடு அப்படின்னு அவங்களே ஊட்டி விடுறாங்க. அரியானா வாயை இறுக்கி முடிக்கிச்சு, திறக்கவே இல்லை. ஏங்க இவங்க 2 பேருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு வேணாம் போல, நீங்க டெஸ்டிங் ஆரம்பிங்க. டேய் என்னடா டெஸ்டிங், நீங்க என்னடா பண்றீங்க, எங்களுக்கு எதுவுமே புரியல. அதுவா, எங்க வீட்டுக்கு வர்றவங்கள வெறும் கையோட அனுப்புறதுக்கு எங்களுக்கு மனசே இல்ல. என் ஹஸ்பண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அது பல வருஷமா ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. அதனாலதான் இங்க வர்றவங்கள வச்சு அதை திருப்பி திருப்பி நாங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்பயும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. அதான் இன்னைக்கு உங்களை வச்சு அதை சக்சஸ் ஆக்க முடியுமா இல்லையான்னு அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணுமா அப்படின்னு அந்த சைட்ல ஒரு பொண்ணு படுத்துருந்துச்சுல, அதோட தலையை திருப்பி காமிக்கிறாங்க. அதோட கண்ணை எல்லாம் பிடிச்சி பிச்சு வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் கண் எடுத்துட்டு இவனா ஏதோ ஒரு கண்ணை அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் செதறி போயிடறானுங்க. இருங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் நல்லபடியா முடிஞ்சிடும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, நீங்களாம் நல்லவங்க தானே. ஆட நாங்க யாரையும் இங்க கொல்ல போறது இல்லம்மா. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகி நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா உயிரோட இருக்கலாம். ஒருவேளை எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும் போதே நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்னமா பண்றது? நீங்க என்ன மசன்னு நின்னுகிட்டே இருக்கீங்க, டக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிங்க அப்படின்னு அவரும் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு ராபர்ட்டோட கண்ணுல குத்தி கிழிச்சிடுறாரு. ஒரு கண்ணு மட்டும் இல்ல, 2 கண்ணையுமே பிச்சு தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருக்காரு. இப்பதான் இவங்களோட பையனுமே கரெக்டா வீட்டுக்குள்ள வரான். அவனுமே இப்ப பேஸ்மெண்ட் ரூம்குள்ள இறங்கி வந்துகிட்டு இருக்கான். இவனுங்க ராபர்ட்டோட 2 கண்ணையும் பிச்சு எடுத்துட்டானுங்கல்ல. இவனுங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றானுங்கன்னா, இவனுங்க ஆர்டிபிஷியலா தங்கத்திலேயே ஒரு கண்ணு செஞ்சு வச்சிருக்கானுங்க. அதை இப்ப அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி அந்த கண்ணு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகணும். இதுதான் இந்த ஆளோட எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப அந்த பையன் இறங்கி உள்ள வரா. நம்ம அரியானா இருக்குல்ல, அது சைகையிலே வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லுது. இவன் நேரா போய் அந்த பாட்டியை கட்டி பிடிக்கிறான். அரியானாக்கு பயங்கர ஷாக்கு. பாட்டி அவங்க பையன் கிட்ட, டேய் இந்த தடவை நீ சரியான ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா கூட்டிட்டு வந்திருக்க, எல்லாருமே சூப்பர் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப அவனே வந்து அரியானா கிட்ட, என்ன அரியானா நல்லா இருக்கியா, ராபர்ட் கிட்ட இந்த வீட்டுக்கு திருடப்போ அப்படின்னு சொன்னதே நான் தான், அவனும் கரெக்டா உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டான். சரி நீ அமைதியா படுத்துரு. அப்பா இவளோட கண்ணை நான் எடுக்கட்டா? இல்ல நீ வேண்டாம், நானே வந்து பாத்துக்கிறேன். அப்பா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வேலை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பப்பா நான் வேலை கத்துக்கிறது? அதெல்லாம் பொறுமையா கத்துக்கலாம், அது வரைக்கும் நீ அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு அப்படின்னு இவனும் இப்ப பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, எங்களெல்லாம் பார்த்து நீ இன்னும் ரொம்ப கெட்டவங்கன்னு நினைச்சிடாத, எங்க அப்பா ரொம்ப நல்லவர். 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் உங்களை மாதிரி ஒரு கிரிமினல்னால அவரோட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுச்சு, அதுக்காக தான் இப்ப ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுல என்னோட வேலை என்ன தெரியுமா, உங்களை மாதிரி திருட்டு பசங்க கிட்ட ஃப்ரெண்டா பழகிற மாதிரி பழகி என்னோட வீட்டுக்கே நான் வேற ஏதோ ஒரு வீடு மாதிரி அந்த வீட்டுல நிறைய நகை இருக்கு போய் திருடுங்கன்னு உங்களை அமுச்சு விடுவேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியில போகவே முடியாது, என்னோட அப்பாவும் அம்மாவும் அதை பார்த்துப்பாங்க. இப்படிதான் நீங்களும் என்ன முழுசா நம்புனீங்க, இப்ப இந்த இடத்துல வந்து படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இவன் தான் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏமாத்தி அவங்கள பத்தின மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள மாட்டி விட்டுருக்கான். அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு, டேய் இங்க வாடா, இந்த ஸ்டெப்பை கவனமா பாத்துக்கோ, இதுதான் நம்ம ரொம்ப கரெக்டா பண்ண வேண்டிய ஸ்டெப்பு, இதை மட்டும் நம்ம தப்பா பண்ணிட்டோம் அவன் செத்து போயிடுவான், சரியா ஒழுங்கா கவனி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அரியானா இருக்குல்ல, அதோட கைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஊசி மாதிரி இருக்கு, அதை நைஸா அவங்களுக்கு தெரியாம இது எடுத்து கையில வச்சுக்குது. நம்ம தாத்தாவும் இப்ப ஃபைனல் ஸ்டெப்பை பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்தா நம்ம ராபர்ட் உயிரோட எந்திரிச்சு உட்காடுறான். ஏய் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு, இவன் உயிரோட வந்துட்டான். ஓகே இதே ஸ்டெப்பை இனிமே எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணிட வேண்டியதுதான், இதை கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் நான் போய் கேக் செய்யறேன் அப்படின்னு அந்த அம்மா போயிடுது. சரிடா டைம் வேஸ்ட் பண்ணாம இவளுக்கும் இதை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம அரியானா கிட்ட வராங்க. அது என்ன பண்ணிடுது, அந்த ஊசி எடுத்து சதக்குன்னு தாத்தாவோட கண்ணுலயே சொருகிடுது. அப்படியே இதோட கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு வந்து அந்த பையன் இருக்கான்ல அவனோட வயிற்றுலயுமே ஒரு கத்தியால குத்தி போட்டுருது. அப்பாடா தப்பிச்சு வெளியில ஓடிடலாம் அப்படின்னு வரும்போது அந்த பாட்டி கிச்சன்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ஊசி மாதிரி இருக்கு, அதை போட்ட உடனே நம்ம அரியானா அங்கே மயங்கி விழுந்துருது. அவ்வளவுதான், மறுபடியும் கொண்டு போய் எந்த பொசிஷன்ல கட்டி போட்டானுங்களோ அதே மாதிரி மறுபடியும் கட்டி போட்டுறானுங்க. அந்த தாத்தா இருக்காருல்ல அவரு இறந்து போயிட்டாரு. டேய் நீ பண்ண போற முதல் எக்ஸ்பெரிமெண்ட் இவளோடதுதான், சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிடா அப்படின்னு இப்ப அந்த பையங்கார இருக்கான்ல அவன் தான் வயிற்றுல குத்து வாங்கினதோட இப்ப இவளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறான். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஸ்கிரீனை ஓபன் பண்ணா இவன் பண்ண முதல் எக்ஸ்பெரிமெண்ட்
எக்ஸ்பெரிமெண்ட்டே சக்சஸ். அந்த கண்ணை கரெக்டா நம்ம அரியானாக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. இப்ப நம்ம அரியானாவுமே வேற வழி இல்லாம இவங்களோட வாழவும் ஆரம்பிச்சிருச்சு. ராபர்ட் இருக்கான்ல, அவன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகி உயிர் பொழைச்சான். ஆனா வலி தாங்க முடியாம அவனுமே கொஞ்ச நேரத்திலேயே செத்து போயிட்டான். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.